அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருந்த நிலையில் முதலமைச்சரின் வீட்டுக்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சென்று சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவை சார்ந்த பலரும் ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்து வருகின்றார்கள். அவர் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கடந்த காலங்களில் அதிமுகவில் உயர் பொறுப்பில் இருந்த ஒருவர் திமுக தலைவரை சென்று சந்தித்தது எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையினால் இந்த தன்னிலை விளக்கத்தை தந்திருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பியோரை இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பதும், உயிரிழந்தோரின் உறவினர்களை சந்தித்து துக்கம் விசாரித்து அஞ்சலி செலுத்துவதும் தமிழ் பண்பாடு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவருடைய வீட்டுக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தேன். அதே போல அவருடைய மூத்த சகோதரர் மு.க. முத்து மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்தேன். இந்த சந்திப்பு என்பது தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு. என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் இறந்தபோது என்னை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய விளக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சருடனான சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அந்த சந்திப்பை வைத்து தன்னை திமுகவின் பி டீம் என்றும் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணைய போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பக்கூடிய நடவடிக்கையை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் இது குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இதில் எல்லளவும் உண்மை இல்லை என்று முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவர் திமுகவில் இணைய போகின்றார், கூட்டணி வைக்கப் போகின்றார் என்ற தகவலுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். மேலும் தன்னை பொறுத்தவரை ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் வழியில் பயணிப்பவன் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள பொது தேர்தலில் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்பதையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தேனே தவிர துளியும் அரசியலிலே அதனை வைத்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களை பார்க்கும் பொழுது அண்ணாவின் பொன்மொழியான பண்பு தெரிந்தவர்கள் பாராட்டுகிறார்கள், அது இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் எனக்கு நினைவு வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியை நான் ஏதோ இப்போதுதான் வெளியிடுவது போல சில விமர்சனங்கள் எழுகின்றன. அது முற்றிலும் தவறு. சமக்கிர சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 29/8/24 அறிக்கை வெளியிட்டவன் தான் என்றும் பெரியார் அண்ணாவை பற்றி விமர்சித்து பேசிய இந்து முன்னணிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றேன் என்றெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெயலலிதா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் விமர்சித்த பொழுது அதற்கு கண்டனம் தெரிவித்து 2023 அறிக்கை வெளியிட்டேன். அதே போன்று இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றேன். இஸ்லாமிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக மாநிலங்களவையில் வாக்களிக்க உத்தரவிட்டேன். நான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் உரிமை, தமிழக மக்களின் நலன் என்று வந்துவிட்டால் ஜெயலலிதா வழியில் செயல்படக்கூடியவன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்திருந்ததற்கு விமர்சனம் எழுந்திருந்த நிலையில் அந்த சந்திப்பு பண்பாட்டு அடிப்படையிலானது, அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இருக்கின்றார். மேலும் மத்திய அரசை திடீரென்று ஓ பன்னீர்செல்வம் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் என்ற கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் நான் திடீரென்று விமர்சிக்கவில்லை, பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அரசை விமர்சித்திருக்கின்றேன் என்றும் தன்னிலை விளக்கம் தந்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.